அந்த குடும்பத்தோட வாரிசு வரக்கூடாது. பிறகுற குழந்தைக்கு சூறாமணியோட ரத்தம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன். பெரிய பொணந்து நிப்பாவன். அவன் கூட அவன் போக கூடாது. அவன் இருக்கிற வீட்டுல அவன் இருக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். யாராச்சும் கேக்குதீங்களா? ஏதோ என்ன குத்த சொல்லுதீங்க. அண்ணன் பக்கத்துல இருக்க அவளே புரிஞ்சுக்கா போனதுக்கு அப்புறம் உங்களை சொல்லி என்னல பிரயோஜனம்? அப்படியே போட்டோம். அவளுக்கு நான் வேணாண்டாளா? அப்புறம் எனக்கு எசைக்கிண்டு ஒரு தங்கச்சியே நீ கிடையாது. என்ன 2 நாள் மனசு கடந்து தவிக்க, அப்புறம் வெந்துச்சு ஆறுச்சுன்னு அப்படியே சரியா போயிட. இனி எனக்கு அவளை பத்தி கவலை. எதுக்கிட்டு ஒருத்தி எனக்கு தங்கச்சிண்டே கிடையாது. அவ்வளவுதான். உன்னால முடியுமா? அவளை விட்டு கொடுக்க உன்னால முடியுமாடா? ஆனா அவதான் என்ன விட்டு கொடுத்துட்டாளா? அப்ப என்னாலே முடியணும்ல? அவ்வளவுதான். இனி எவ்வளவு பத்தி எனக்கு அக்கறையும் கிடையாது, நினப்பும் கிடையாது. இலை கணி வீரா ரத்னா, இனி யாரையும் நான் இங்க இருக்கணும்னு சொல்ல போறது கிடையாது. இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க. உங்களை யாரும் அண்ணன் அதுவும் சொல்ல போறதும் கிடையாது. என் பேச்ச நீங்க கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. கிளம்பி போறதுன்னா போங்க. அவ்வளவு மாதிரியே குழம்பைங்கள அண்ணே, இத கொண்டு வரனே. சீக்கிரம் கறி எடுத்து வைக்க முன்ன நோதா போடுறேனே. எடுத்து வை. வைக்கிதண்ணே. இனி அம்பிட்டுதான். எவளுக்காவும் யாருக்காவும் இந்த சமம் ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டேன். நான் ஒண்ணும் உங்களுக்காகலாம் கண்ணு கலங்கல. குழம்பு உரப்பா இருக்கு, அதுக்காக தான் கலங்குது. போதும். எனக்கு தேவைப்படுறதுல ஒண்ணுதான். என் தங்கச்சிங்க என் கண்ணு முன்னாடி வாழணும். அவளுக்கு நிம்மதியா இருக்கிறத நான் கண்ணார பார்த்தாலே போதும் எனக்கு. அண்ணா, நான் தங்கச்சின்ன மனசார உன் பேச்சு மீறி போவனா? ஒரே ஒரு தடவை பஞ்சாயத்துல உன் பேச்சு மீறின. அதுக்கே இன்னைக்கு வரைக்கும் மனசு நொந்து அழுதுகிட்டு இருக்க. இந்த தடவை உன் பேச்சு மீறினதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. ஆனா அத உன்கிட்ட என்னால சொல்ல முடியாது. என்னாச்சு மாமா? திடீர்னு வீட்ல ஆரும் இல்லையான்னு போன் பண்ணி கேட்டீங்க. பேசும்போதே குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? மாமா, என்னது இது? இது என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி தெரியலையே. வேற ஆரோடதோ ரிப்போர்ட் மாதிரி தெரியுது. ஆரோடது? அதுல என்ன பேர் போட்டிருக்குன்னு படி. பாக்யமா? அத்தையோட ஃபைலா? அத்தைக்கு என்ன? டாக்டர் இப்பதான் விஷயத்த சொன்னாவ. கேட்டதும்
உடஞ்சு போயிட்டேன் இசக்கி. ஐயோ மாமா, என்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களா? அம்மா 4 நாளைக்கு முன்னாடி மயக்கம் போட்டுச்சுல்ல. 4 நாள் முன்னாடி மட்டுமா? இந்த மாசத்திலே 4-5 வாட்டி மயக்கம் போட்டு விழுந்துடுச்சுல. மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் தூத்துக்குடி கிரேஸ் டாக்டர் கிட்ட அம்மைய கூட்டிட்டு போனேன். ஏன் மாமா, நம்ம பரணி கிட்ட காட்டி இருக்கலாம்ல? அதான் சொன்னோம்ல, மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருந்துச்சுன்னு. அதான் கிரேஸ் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டர் என்ன சொன்னாவ? 2-3 டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் எடுத்தாவ. இன்னைக்கு நேர்ல வந்து ரிப்போர்ட்டை வாங்கிக்க சொன்னாவ. அதான் நான் போயிருந்தேன். ஐயோ மாமா, நீங்க அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா வருது. டாக்டர் என்ன சொன்னாவ? நான் பயந்த மாதிரி தாண்டி. அம்மைக்கு மூளையில ஒரு கட்டி இருக்கா. மூளைக்கு போற ரத்த குழாயில கட்டியா. அது பெருசாகிறதுனாலதான் மூளைக்கு போற ஆக்சிஜன் சப்ளை அப்பப்ப தடைப்பட்டு மயக்கம் வருதான். ஐயோ மாமா, என்ன சொல்லுதிய? ரத்த கட்டியா இருக்குமோன்னு கேட்டேன். கிரேஸ் டாக்டர் அதெல்லாம் இல்லப்பா, இது நிச்சயம் ரத்த கட்டி இல்லைன்னு சொல்லுது அவ. வேற ஏதோ ஒரு கட்டின்னு சொல்லுது அவ. ஐயோ மாமா, எனக்கு ரொம்ப படபடன்னு வருது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலடி. வேற ஏதோ ஒரு கட்டின்னா ஒருவேளை அது கேன்சர் கட்டியா இருக்கும். பயமா இருக்கு.